வணக்கம் அக்னிரோ மங்கேஷ். இது உங்கள் அக்னிரோ மங்கேஷின் ஃபுட்பால் புலித்தி நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் கேள்விக்கு போகலாமா? இந்த வாரம் என்னோட கேள்வி வந்து கிரவுண்ட் இருக்கா? கிரவுண்ட் எங்கே இருக்குது? ஸ்டேடியமில் இருக்குது. ஆனால் ஸ்டேடியமை வந்து நிறைய $1 மில்லியன் கொடுத்து கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். $600 மில்லியன் $700 மில்லியன் கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா நார்மல் ஜனங்க வந்து டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கு கட்டுற காசு வந்து நிறைய காசு ஆகுது. அது எப்படி ரிட்டர்ன் எடுப்பாங்க? ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க? உண்மையில $600 மில்லியன் கிரவுண்டில் என்ன செலவு இருக்கும்? எப்படி இந்த வியாபாரம், ஸ்டேடியத்தோட வியாபாரம் மட்டும் எப்படி வேலை செய்யுது? ஆரம்பிக்கிறியா? சரி. இப்போது உங்கள் ஸ்டேடியம் நீங்கள் கட்டினீங்க இல்லையா? ஆமாம். ஸ்டேடியத்துக்கு பேர் என்ன? இது எமிரேட்ஸ் ஸ்டேடியம். எமிரேட்ஸ் யார்? எமிரேட்ஸ் ஒரு ஃப்ளைட்டு பிராண்டு. ஆமாம். அவன் உங்களுக்கு காசு கொடுப்பானா? ஆமாம், அவன் பேர் வச்சுருக்கோமா? ஏன் வச்சுருக்கோம்? ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கார லைசென்சிங், அதுதான் பிராண்ட் லைசென்சிங். ஓ, அது ஒரு காசு. அது காசு. ஆமாம், நேஷனல் ஸ்டேடியம்னு கிடையாது. பிரீமியர் லீக்லேயே கம்மியான கிளப்ஸ் தான் இந்த மாதிரி லைசென்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு காசு வருமா அதுக்கு? கண்டிப்பாக. சரி. ஆனால் $600 மில்லியன் காசு எப்படி உங்களுக்கு வரும்? 100 மில்லியன் வந்துச்சுல ஒரு சீசனுக்கு. 100 மில்லியன் 6 சீசன் வைக்கிறதுக்காக. 6 சீசன் கொடுத்தா 600 மில்லியன். எங்கப்பா. சரி. வேற வழியில் வேற என்ன காசு வரும்? அந்த சைடில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுதுங்களே. ஆமாம், மேட்ச் ஆடும்போது ஓடும். ஓடுல. அதுக்கு ஒரு செகண்டுக்கு 1200 பவுண்டோ 1300 கரெக்டான ஃபிகர் தெரியல. சரி. ஆனா பெரிய பவுண்ட்ஸ் தான் அது ஒரு வருமானம். அடுத்து வேற என்ன வருமானம்? அடுத்து நம்ம வருது அங்கே சாப்பாடு இடம் இருக்கா? ஆமாம், கேன்டீனு. பியர் இருக்கா? பியர் இருக்கா? ஆமாம், ஜனம் குடிப்பாங்களா? ஆமாம். அதெல்லாம் அங்கேயே விற்குமா கிரவுண்டுக்குள்ள? வெளி சாப்பாடு அலோடு இல்லை. நம்ம எல்லாம் நம்ம ஒரு தேட்டர்லாம் இல்ல, எல்லா ஒரு தேட்டரும் அதே பதில். ஓகே, அப்போ கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்குமா? ஒரு ரெட் வைனு. ஆமாம். 10 பவுண்டு. 10 பவுண்டா? ஒரு பவுண்டு எவ்வளோ? 120 ரூபா. 1000 ரூபாயா? அதே அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வாட்டர் பாட்டில், சாக்லேட்டு, அதெல்லாம் அரை பவுண்ட் இருக்குமா? 7 பவுண்டு. 7 பவுண்டு. இது தண்ணி சாக்கோஸ்லாமா? அது 500 ரூபாடா. அது கிட்ஸ் பேக்னா? அது பீவேரோட மோசமா இருக்கான். நைஸ். சரி, இதுல வருமா? இதுல என்னன்னா, நீங்க சீசன் டிக்கெட் எடுத்திருந்தா அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. சீசன் டிக்கெட் நீங்க டெய்லி டிக்கெட் ஹோல்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. சீசன் டிக்கெட்லாம் இருக்காது. சீசன் டிக்கெட் இருக்கு. இந்த கிளப்லாம் உட்கார்ந்து சீசன் டிக்கெட்லாம் பார்க்கறானுங்க. 30 மேட்ச் 40 வெறியனுங்க இருக்கானுங்க. நீங்க வேற. இது எப்படா வெப்சைட்ல விடுவோம் வாங்குறவங்கலாம் இருக்கு. எப்படி நேரா கவுண்டர்ல போய் வாங்குவாங்களா இல்ல ஆன்லைன் புக்கிங்கா? கிடைக்காது. மேன் யுனைட்டெடுக்குலாம் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். மேன் யுனைட்டெட்லாம் வந்து 67 வருஷமா 70 வருஷமா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. சீசன் மெம்பர்ஷிப். அப்ப யார் தான் வாங்குவா? அந்த ஊர்ல வாங்கி வச்சிருக்கிறவன் விடவே மாட்டான் அந்த பாச. என்னன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த சொசைட்டிலேருந்து இவர் வெளில போனால் அதை நாங்கள் போய் உள்ளே வரணும். ஒன்றும் அவனை சாவடிச்சா உண்டு, எல்லாம் அவன் சேர்த்தணும். அந்த ஊரில் வந்து வில்லில் தான் எழுதுவாங்க, ஒயிலெல்லாம் எழுதுவாங்க. இந்த சீசன் டிக்கெட் வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் டிக்கெட்டை வச்சுக்கப்பா, நான் பார்க்கும்போதும் தோத்துச்சு, நீ பார்க்கும்போது தோக்கட்டா சொல்லு. நீங்கள் ஆர்சனல் பற்றி தானே பேசுகிறீங்க? இவருக்கு ஜோக் வரும், நீ சொல்லவே இல்லையே. ஸோ டிக்கெட் வேலை, கேன்டீன் வேலை, கிரவுண்ட் லைசன்சிங் ஃபீஸ், இப்படி ஒரு ஆடு. அதுக்கப்புறம் வந்து இந்த டூரிஸ்ட் வரானுங்க தெரியுமா? ஆமா, ஸ்டேடியம் டூர். நம்ம வீடியோவில் வர அண்ணா லாலி லண்டன் போனார். அவர் ஸ்டுடியோ டூர் போயிட்டு. ஓ, காசா அது? சுதர்சனாவும் போனார் அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து. டிக்கெட் போட்டு வாங்க மேடம், 3 நாட்கள் இந்த கப்பை ஊற வைக்க வேண்டும், பின்பு 4 குளிர்ந்த சாம்பியன்ஸ் லீக் இந்த போஸ்டரை வைக்க வேண்டும். இது எதுவுமே நாங்க வாங்கல, சும்மா போஸ்டர் போட்டு ஒட்டி இருக்கோம். அப்படி வாங்க போலாம். கோட்டை ஊரே எங்களுக்கு வரலான்னு போட்டுருப்போம். ஓ, அந்த ஒரு கைடு காசு ஒன்று. இப்போ இந்த மேட்ச் ஆடி ஜெயிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் காசு உண்டா? ஆமா, நீங்க அதோட மேஜரா ஒன்று விட்டீங்க. இந்த ஃபேன்ஸ் பார்க்க வரானுங்க பாத்தீங்களா, அவனுங்க கிட்டலாம் வந்து ஏகச்சக்கமா ஏகபோகமா அடிப்பானுங்க. என்ன புரியல? அவங்க வாங்குறது அது வந்து ஒரு பக்கம். சரி, சாம்பியன்ஸ் லீக்னா விலை ஏத்திடுவானுங்க. சாம்பியன்ஸ் லீக் ரேட் வந்து அது என்னன்னு எப்படி இந்த ஒரு வாங்கினா, பிரீமியர் லீக் ஒரு வேலை, சாம்பியன்ஸ் லீக் ஒரு வேலையா? சாம்பியன்ஸ் லீக் எப்படி வாங்கினா, அந்த ஊர்ல இப்போ ஒரு மொக்க கிளப் இப்போ டைனமோ சேர்க்கிற மேட்ச்லாம் என்னத்துக்கு ரேட்டு கம்மியா தான் வச்சிருப்பாங்க. இருக்கிற சாம்பியன்ஸ் லீக் டிக்கெட்டை கம்பேரிட்டிவ்லி அந்த மேட்ச் கம்மியா இருக்கும். இதே இப்போ ரியல் மேட்ரிட் ஆனா ரேட்டே எங்கேயோ போகும். கும்பல் ஊரே வந்து உட்காந்துருக்கும் பாக்குறதுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க தோப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் அதை நம்ம சொல்ல வேணாம். இந்த வீடியோ வந்து ஸ்டேடியம் பத்தி தான் பேசணும் தவிர எங்க கிளப்பை பத்தி முன்னாடி வீடியோவில் பேசி விட்டாங்க. கருத்து மட்டும் பேச வேண்டும், தனி மனித தாக்குதல் இங்க கூட.
அதாவது நண்பர்களே, அதுக்கப்புறம் அதாவது நண்பர்களே, மேட்ச் பார்ப்பது ஒரு சுகம். சுகம் சுகம் சுகம். ஒழுங்கா நான் மட்டும் இங்கே பக்கத்தில் இருந்துருக்கலாம். உங்களை பேச விட்டு அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சோம். சரி, ஸோ இது டிக்கெட்டு, இது வேலை வேற இப்போ நம்ம ஒரு இந்த கப்பு ஜெயிச்சா அதுக்கு ஒரு காசு வருமா கிளப்புக்கு வருமா? ஏய் இது டிஷர்ட்ல பிராண்டிங் போட்டுக்கிறாங்க, அது காசு தானே? அடிடாஸ்க்கு ரெவன்யூ இருக்கு. இந்த பார்க்கால ஸ்பாட்டிஃபை போட்டுருப்பானே, அவ்வளோ பேர் கம்பெனி நம்ம ஸ்பாட்டிஃபை 400 மில்லியன் அதுக்கு ஒரு காசு வரும். உங்களுக்கு எமிரேட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான், விசிட் ரவாண்டாலாம் கொடுத்துருக்கானுங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? வானாலே போறாங்க. இது ஒரு காசு. இது ஒரு காசு. இது காசு. சைடுல ஒரிஜினல் டிஷர்ட் அவர் அங்க தான் வாங்கிட்டு வந்தாரு லண்டன்ல இருந்து. இதுக்கெல்லாம் காசு. ஓ ஃப்ளை எமிரேட்ஸா? இது காசு. இந்த லோகோவுக்கும் காப்பிரைட் இருக்கு. காப்பிரைட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஜெர்சி எவ்வளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊர் பிரகாரம் சொல்லுங்க. .comல பார்த்தேன் 4000 3000. ட்ரைனிங் ஜெர்சி 2000 3000 கிட்ட. ட்ரைனிங் ஜெர்சி. ட்ரைனிங் ஜெர்சி நீங்க போட்டுருக்கு. உண்மையில நான் ஒரு இது பார்த்தேன், ஊட்டி பார்த்தேன், எம்டி வெள்ளையா இருக்கு, அசல் குட்டி எழுதிருக்கா, நம்ம இல்ல ஒரிஜினல்னு. நான் நீயே வீட்ல டைம் மிஷின் அடிச்சு மாத்தாத பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு. சோ இது இல்லாம வேற காசு. ஆர்சனல் ஸ்டோர் இருக்கு, அதுல விண்டேஜ் ஜெர்சிஸ் விற்பாங்க. வருஷம் விண்டேஜ், இப்ப நம்ம வெங்கர் யூஸ் பண்ண கர்ச்சீஃப், கோர்ட்டு, நம்ம மோடிஜி வித்த மாதிரி அவங்க விற்பாங்க. வெங்கருக்கு நைஸ். எதுக்கு வந்து எல்லா ஃபுட்பால் கிளப்பும் வந்து வருஷம் ஜெர்சியை மாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெவன்யூ தான். என்னது அது கலர் ஏதாவது ஒரே மாதிரி வேணும், போர் அடிக்குது, வேற கலர் போல. ரெவன்யூ அதை வாங்குவானுங்க. இப்போ நீங்க பிரீமியர் லீக்ல ஒரே ஒரு டீம் மட்டும் தான் வந்ததுக்கு ஜெர்சி மாத்தல, பிரென்ஃபோர்ட். அவங்க வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காங்க, எப்படின்னா எவ்ரி 2 இயர்ஸ் தான் மாத்துவானுங்க. இந்த வருஷம் ஹோம மாத்திட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஹோம மாத்த மாட்டானுங்க, அவே தான் மாத்துவானுங்க. அதுக்கப்புறமா ஹோம் தான் இருக்கும். ஏன்னா என்விரான்மெண்டலி ரீசைக்கிள்க்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலாந்து வந்து டாக்ஸ் எக்ஸெஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னா எங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து எங்களோட ஃபேன்ஸ் வந்து அந்த பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். அதனால வந்து எங்களோட ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால நாங்கள் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் மாற்றுவோம். அதே மாதிரி வந்து இந்த எமிரேட்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பான்சர்லாம் இருந்தது. இப்போ வந்து படிப்படியாக உங்களுக்கு மேலே ஏறின்னு தான் போகுது ஸ்பான்சர்ஷிப் வேலை. எங்களுக்கு உங்களுக்கு இல்லை, எல்லா கிளப்புக்கும். அவன் கேட்குறான் வேலை எவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு. பிரைம் இருக்கான்ல, பிரைம் வந்து சம்பந்தமே இல்லாத அந்த பிராண்டு இரண்டு லூஸ் யூடியூபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிராண்ட். 2 சைக்கோ யூடியூப்ல இருக்காங்க. ஸ்பீடு தானே, ஸ்பீடை வந்து பார்ட்னர் கேஎஸ்ஐயும் லோகன் பாலும் சேர்ந்து உருவாக்கின பிராண்டு தான் பிரைம். சம்பந்தமே இல்லாம டெய்லி ஒரு கிளப்ப சைன் பண்றானுங்க. பார்சா, ஜுவென்டஸ், ஆர்சனல், இன்டர்ல பாட்டில் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் குடிக்கிறானீங்களே, அந்த இது வைக்கிறானுங்க தெரியுமா, இந்த பிளேயர் எல்லாம் சிப் பண்றான் தெரியுமா, அந்த காசு பிரைம் தான் ஸ்டிக்கரிங் ரைட்ஸ் வாங்கிருக்கு. அது பார்த்தா அவன் அந்த பேர் தான் தெரியும், அது காசு. அதே மாதிரி அந்த மீடியா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஒரு பாட்டில பக்கத்துல வச்சிருப்பாங்க, அந்த கரெக்டா பாருங்க, ரொனால்டோ நவுத்தி வச்சு பாரு. ஓ அதுதானா, அது காசா? அது அதெல்லாம் காசு. பிராண்டிங் காசு தான். அதனாலதான் 50 மில்லியன் 60 மில்லியனுக்குலாம் மாறி மாதிரி பிளேயரை வாங்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்து இவங்களுக்கு காசு வருதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி பேசுவாங்கன்னா, இப்ப ஷூ டீல்லாம் இருக்குன்னு, இப்ப அடிடாஸ் வந்து அடிடாஸ் சாக்ஸுக்குன்னு ஒரு டீல் போடுவான். ஏன்னா இப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு ஷூ யூஸ் பண்ணுவான். அந்தந்த பிளேயரை நீங்க சாக்ஸ் போட வைக்கணும்னா அது காசு தரணும். இவரு கையில குக்கரல இது பூமாவன மாட்டி கீழ மார்க்கெட்டிங்கா மாத்திட்டான். அத பார்த்தேன், ஸ்லிப்பிங் அத மார்க்கெட்டிங்கா மாத்திட்டான். நீங்க சொல்லுங்க. கையில வாட்ச் கட்டறானுங்க பாத்தீங்களா, அது அவங்க வாட்ச் தானே, அது பிராண்ட் ஓசி தான் எல்லாம். அன்னைக்கு மேட்ச் அன்னைக்கு போடுற எல்லாமே பிராண்ட் தானே, அது சொந்தமா வீட்ல இருந்தா. இதே நீங்க சாம்பியன்ஸ் லீக் ஆடுனீங்கன்னா, சாம்பியன்ஸ் லீக் வந்து நீங்க பஸ்ல இருந்து இறங்கி வர வரைக்கும் ஒரு கோட் போட்டு வரணும். அந்த கோட்டுக்கு பிராண்ட் காசு கொடுப்பாங்க. பால்மெயின். அதே மாதிரி பயன் மியூனிக் இருக்கு தெரியுமா, ஒரு கிளப், அந்த கிளப்புக்கு ஆடுறவங்க எல்லாம் ஆடி கார்ல தான் வரணும். BMW ரியல் மேட்ரிட் ஆடுறவங்க எல்லாம் BMW ல தான் வருவாங்க. ட்ரைனிங் கிரவுண்டுக்கே BMW ல தான் ஷோ அப் பண்ணுவாங்க. அர்சனல்லாம் இதுல வராங்க, இது பீரிங் வண்டில வருவாங்க. நடந்து வந்தாதான் லைக் ஃபயர் டூபிள் அடிக்கும். இது தனி மனித தாக்குதல் அல்ல, நான் தாக்கிக்கலாம், நீங்க தான் தாக்கக்கூடாதா? இவ்வளோ இருக்கு. ஆனா இந்த ஸ்டேடியமே ஒருத்தர் ரெவன்யூவா மாத்தி சுத்துறான்னா ஸ்பர்ஸ் தான். ஸ்பர்ஸ் உங்க எதிரி தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெவன்யூ வர ஸ்டேடியம். என்ன பண்றான்? F1க்கு குத்தகைக்கு விட்டான் ஸ்டேடியத்தியா. டேய் ஃபுட்பால் ஸ்டேடியம்டா அது. கீழ வந்து கோ கார்ட் அடிக்கலாம் நீங்க F1ல. அப்படியே? ஆமா. அது இல்லாம அமெரிக்கன் ஃபுட்பாலோட எல்லா கேம்ஸுமே வந்து ஸ்பர்ஸோட கிரவுண்ட்ல தான் நடக்கும். சரி இதுக்கு ஃபுட்பால் தான் ஆடல, கிரவுண்ட மாத்தி தான் காசு வரதான்னு பாரு. மானஸ்தான்
பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, என்னென்ன வேணும் ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டேடியம் உருவாக்கி வச்சிருக்கான் அவன். ஃபுட்பால் கோர்ட்டே மாற்றணும்னு நினைக்கிறேன். சார் மேட்ச் இருக்கு சார், நீ ஒன்று ஆடி கிழிச்சதெல்லாம் போதும், பேஸ்கெட் பால் ஆடுங்கப்பா, அந்த பக்கம் நெட்ட மாட்டே அப்படியே ஆடி முடிச்சுட்டு போங்க வீட்டுக்கு, அவனாவது காசு தரான் அப்படின்ற. அவங்க தான் அந்த அந்த ஹையஸ்ட் அந்த மெக்கட்ரானிக்கல் ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்கிறது ஸ்பர்ஸ். சூப்பர். எப்படிலாம் காசாக்குறேனுங்க பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் விட்டீங்களே கான்சர்ட்லாம் பண்ணுவானுங்க. எதுல ஸ்டேடியம்? கோல்ப்ளே கான்சர்ட், டிராவிஸ் ஸ்காட் கான்சர்ட் எல்லாமே இங்க தான் ஸ்டேடியம்ல தான் நடக்கும். பெரிய வியாபாரமா இருக்கடா. யார் ரொம்ப லாஸ் ஆன ஸ்டேடியம்? எதுக்கு இருக்குன்னு தெரியல, நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னா லாபம் சொன்னேன் லாஸ் அதெல்லாம் முடிச்சுக்கலாம் வீடியோ. லாஸ் ஃப்ளாப்னே அது அப்படிலாம் ஒரு ஸ்டேடியம் இருக்காதுல்ல. இருக்காங்க ரொம்ப இட்டாலியன் ஸ்டேடியம் நிறைய வந்து கம்யூனிட்டி ஓன்டு. பட் இங்கிலாந்துல உங்களுக்கு சொல்லணும்னா எனக்கு வந்து ப்ராபப்ளி ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம் அதுதான் வந்து மக்களோட மோர் கணக்குப்படி பாத்தீங்கன்னா எவர்டன் லாஸ்ட் மேட் ஸ்டேடியம் தான் இவ்வளவு வருஷமா. இந்த வருஷம் அதை மாத்தியே ஆகணும்னு சொல்லி மாத்தினது தான். இதெல்லாம் நம்ம காசு வரணும். அந்த ஊர்ல எலெக்ஷனுக்குமே வந்து ஃபுட்பால் கிளப் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யுனைடெடுக்கு வந்து அந்த ஊர் மேயர் வந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான், யுனைடெடுக்கு இதுக்கு மேல செலவு பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஒரு பொம்பளை வந்து நான் யுனைடெடுக்கு தான் செலவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஓட்டு போடுங்க, ஓட்டு வாங்குவாங்க. அதுவும் இருக்காங்க. அது இல்லாம அபிஷியல் பெட்டிங் சைட்ஸும் இருக்கு. அது இல்லீகல், தனியா லீகல் பெட்டிங் சைட்ஸ் இருக்கு. நம்ம வில்லாக்கு ஒரு பெட்டிங் ஷிப் இந்த டீம்ல வைப்பாங்களே ஃபேண்டசி கிளப், அதுவுமே காசு. நம்ம ஊர்ல விட ஃபேண்டசி இல்ல, ரியல் காசு வச்சு அங்க வந்து மேட்ச் வந்து 2-1 நடக்கும், 2-1 நடக்கும், 2-1 வரும் அப்படினா ஒரு பைசா போடுவாங்க. நான் கூட போட அர்சனல்னா 0 போட்டா ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்காதன்னா கொஞ்சம் வச்சு நல்லா செய்யலாம்ல. ஆர்சனல் டிஃபெண்டர் கோல் அடிப்பான்னு போட்டுருங்க. பொழப்பு சிரிப்பா சிரிக்குது இல்ல, வச்சிருங்கடா. பாருங்க உங்களுக்கு எம்ஜி ஸ்பான்சர் பண்றான். மதங்குரியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.